நம்ம எல்லாருமே சின்ன வயசுல சைக்கிளோட கற்றுப்போங்க. அப்படி கற்றுக்கும் போது கீழே விழுந்து தான் எப்போதுமே கற்றுப்போம். நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவே நம்ம சைக்கிளை ஒருத்தவங்க பிடிச்சிப்பாங்க. எத்தனை நாளைக்கு தாங்க அவங்களும் நம்ம சைக்கிளை பிடிச்சிப்பாங்க? நம்மளும் சைக்கிள் தானாக கற்றுக்கணும்ல, அதனால அவங்களும் கையை எடுப்பாங்க அந்த சைக்கிள்லேருந்து. இது தெரியாமல் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்போம். சரி, நமக்குள்ளே சடனாக ஒரு டவுட் வரும். அவங்க சைக்கிளை பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ற டவுட். திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்த்ததுக்கப்புறம் அவங்க சைக்கிளை அவங்க பிடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சைக்கிளை பிடிக்கல அப்படின்ற பயத்துலையும் பதட்டத்துலையும் சைக்கிள்லேருந்து நம்ம கீழே விழுந்துருவோம். நம்ம மேலே உள்ள நம்பிக்கை அங்கே தான் உடையுது. ஆனால் நம்ம சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டோம், இதுக்கப்புறம் சைக்கிள் எடுக்காமல் இருப்போம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே டிசைட் பண்ணதில்லை. திருப்பியும் அந்த சைக்கிள் எடுப்போம், கீழே விழுவோம், கற்றுப்போம், சைக்கிளை நல்லா ஓட்டுவோம். அதேமாதிரி தாங்க லைஃப்பில் உங்களை இத்தனை நாளாக சப்போர்ட் பண்ணவங்க, உங்களுக்கு வெல் விஷராக இருந்தவங்க, மென்டராக இருந்தவங்க சடனாக இல்லாமல் போகலாம். யாராக வேணாலும் இருக்கலாம். அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு இன்னையிலேருந்து கூட நீங்கள் எதுக்காக உழைக்கிறீங்களோ அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க.